ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, ஃப்ரீ கிளாஸ்னால் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ஃப்ரீ கிளாஸ்னு எதுக்கு வச்சுருக்கோன்னா, யாருக்கு தேவையோ அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்மளோட பர்பஸ் மெயின் நோக்கம் என்னென்னா, வீட்டிலேருந்து வெளியே போய் எதுவுமே கற்றுக்க முடியாது. அவங்க வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க, வீட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன ஒரு 100 ருபீஸ்னால் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லாமல் உமன்ஸ் வந்து அந்த ஒரு 10 ரூபாயா, 100 ரூபாயா, 1000 ரூபாயா தன்னையும் பார்த்துக்கணும், தன்னோட ஃபேமிலியும் பார்த்துக்கணும். அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த ஒரு மோட்டிவ்காகத்தான் நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த ஃப்ரீ கிளாஸஸில் வந்து படித்தாங்கன்னா போதும், கூடவே நம்ம வந்து ஏர்னிங் டிப்ஸையும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ண 10வது நாள்லேருந்தே நீங்கள் வந்து சின்ன சின்ன அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி கூட அதுலேருந்து 50 ரூபா 100 ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். 3 மந்த்ஸ்லாம் முடிக்கும்போது நீங்களே ஓன ஆர்டர் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஷாப் ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணலாம், பொட்டிக் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஐடியாஸுமே நம்ம கொடுக்குறோம். நம்மளோட மோட்டிவ் அப்படிங்கிறது யாருக்கு தேவையோ அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அவங்க பார்த்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும். உமன்ஸ்க்காக தான் இந்த இதை பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் ஏதோ கடமைக்கு எடுக்கிறாங்க, அப்பப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்பப்போ கிளாஸ்ன்னு ஆட் போடுறாங்க. இது வந்து சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப சின்சியாரிட்டியாக சீரியஸ்னஸாக தான் பண்ணுறோம். நம்மளுடைய கிளாஸில் வந்து கிளியராக ப்ராப்பராக கைட் பண்ணுறோம். ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ண வைக்கிறோம். அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து டவுட் இருந்தால் கூட எப்போ வேணாலும் கால்க்கிறாங்க, கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம டேரெக்டாகவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போ நான் கூட என்ன மேனேஜ் பண்ணனாலும் எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணுவேன். இடையில வந்து இன்னொருத்தர் அட்மினாக போட்டு நான் பண்ணேன்னா எனக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏதோ கடமைக்கு பண்ணுற மாதிரி போயிடும். அப்படி இல்லாமல் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாங்கள் 2 பேராக தான் பண்ணிகிட்ருக்கோம். நானும் பண்ணுறேன், ஏஞ்சல் மேமும் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேராக தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸ்லேயே ஃபுல் டெய்லரிங் கிளாஸ், ஃபுல் கோர்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறோம். நாளை கழிச்சு நமக்கு டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. திங்கட்கிழமை உங்களுக்கு கரெக்டாக செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணோன்னா லிமிடெட் சீட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணிட்டா போதும். நீங்கள் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன். ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக சீக்கிரமாக நானே ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவையா நீங்கள் ஒருக்காக 2 நேரம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து 100% உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பேன். இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்மளால் முடியும், நம்மளும் சாதிப்போம், நம்மளால கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். கண்டிப்பாக உங்களாலே முடியும், எல்லாராலையும் முடியும். ஸோ நாங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.